மாமா எனக்கு கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். கொடுங்க மாமா. கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ. பாவம், பூ வாங்கிட்டு வந்து அதை கட்டியும் கொடுத்தாரு. தேங்க்ஸ் சொல்லலனாலும் அதை வச்சுட்டாவது இருந்திருக்கலாம். இந்த ஸ்வேதா வேற இடையில குழப்பிட்டா. சரி, அங்கதான் பூ இருக்கும், போய் பாப்போம். ஸ்வேதா, எதுக்கு இந்த பூவை எடுத்த? அக்கா ஏன் கத்துற? மாமா எவ்வளவு அழகா ஆசைய கட்டியிருக்காரு, அதை இப்படியே விட முடியும்? அதான் நான் எடுத்துக்கிட்டேன். தப்பு ஸ்வேதா, நீ அதை எடுக்க கூடாது. இத அவரு எனக்காக கட்டினது. இதே நான் வம்பா இருக்கு. நீதான் வேண்டான்னு சொல்லிட்டல, அப்புறம் இத நான் வச்சா என்ன, குப்பை தொட்டில போட்டா உனக்கு என்ன? ஏய், சொன்னா கேளு ஸ்வேதா, என்கிட்ட கொடுத்துரு. அக்கா, நீ தேவையில்லாம சண்டைக்கு வர. அர்ஜுன் கிட்ட வீரமா பேசி வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்ட. ஆனா இப்ப என்கிட்ட வந்து மிரட்டிட்டு இருக்க. நீ வேண்டான்னு சொன்னதுனாலதான் நான் ஆசைப்பட ஆரம்பிச்சேன். ஐ மீன், நான் பூவை சொன்னேன். இப்ப வந்து முடியாது கூடாதுன்னா எப்படிக்கா? அக்கா, தனக்கும் வேண்டாம், அடுத்தவங்களும் பயன்படுத்த கூடாதுன்னு வைக்க போருக்கு நாய காவலுக்கு போட்ட மாதிரி பேசுனா என்னக்கா அர்த்தம்? ஸ்வேதா, நீ ரொம்ப பேசுற. நான் என்ன நாயா? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லல. எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசாத. மரியாதையா அந்த பூவை கொடு. அக்கா, உனக்காக என் உயிரை கூட கேளு, நான் குடுக்கறேன். ஆனா அர்ஜுன் மாமா ஆசையா கட்டின இந்த பூவை மட்டும் கேட்காத. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப பாரு சண்டை கட்டிக்கிட்டு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாரு, நேரம் ஆயிடுச்சு. அம்மா, நான் ரெடி ஆயிட்டேம்மா. பாருங்க, இவ என் பூவை தராம கையில வச்சுக்கிட்டு அடம் பிடிக்கிறா. ஏய், என்னடி இங்க விளையாட்டு? நேரங்கிட்ட நேரத்துல. அம்மா, விஷயம் தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. பூ முதல்ல இவகிட்டதான் வந்தது. இவதான் பூவெல்லாம் வேண்டான்னு பிஹு பண்ணாமா. சொன்னாலா இல்லையான்னு கேளு. சரி, அவளுக்கு வேண்டானா பரவாயில்ல, நாம எடுத்துக்கலான்னு நான் எடுத்துக்கிட்டேன். இவ வேண்டான்னு சொன்னதுனாலதான் நான் எடுத்துக்கிட்டேன். அவ எனக்கு தான் உரிமைன்னு சொல்லிருந்தா நான் ஏமா பக்கத்துல போக போறேன்? மா, நீ ஏன் ஒரு நியாயம் சொல்லுமா. ஏதோ சொத்து தகராறுக்கு பேசுற மாதிரியே பேசுற. உன் பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கலாம். நீ முதல்ல பூவை அவகிட்ட குடு. அம்மா, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். பூவை முதல்ல அவகிட்ட குடு. மாப்பிள்ளை வர நேரமாச்சு. எந்த நேரத்துல எதை பண்ணணுங்கிற ஒரு விவஸ்தையே இல்ல. பூவை குடுடி. பூவை குடுன்னு சொன்ன. பூவை குடுடி. இந்த கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, வா என் கூட. ஓடி என்கிட்டயே வா. ஐயோ, பார்த்துட்டானே. பரவாயில்லையே வசு, உனக்கும் பூ மேல ஆசை வந்துருச்சு போல இருக்கே. ஆசையும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அம்மா வச்சுக்க சொன்னாங்க, அதான், வேற எதுவும் இல்ல. என்ன ஏன் எப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல. இப்போ உனக்கா ஆசை வந்து இந்த பூவை நீ எடுக்கல, அப்படிதானே? ஆமா ஆமா. சரி வசு, அப்படியே அப்படியே என் முகத்தை பார்த்து சொல்லு. ஆமா. நிஜமா? சத்தியமா? என்னது நிஜமா சத்தியமாவா? ஐயோ போயா. ஹேய்
நான் அதுக்கு சொல்லல கணேசா. சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வாங்க வந்துட்டாங்க. வாங்க. மஞ்சுளா வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம் வணக்கம் மாப்பிள்ளை. வணக்கம் வாங்க. வாங்க நீங்க வருவீங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆனா அப்படி மாப்பிள்ள மாதிரி பட்டு வேஷ்டி சட்டையில வருவீங்கன்னு சொல்லவே இல்ல. அதானே, என்ன விஷயம் மாப்பிள்ளை? அங்கிள், மேரேஜ் இன்விடேஷன்ல நானும் அன்பும் ஜோடியா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதான் மாப்பிள்ளை மாதிரி வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு வந்தேன். அன்பு ரெடியா இருக்க சொல்லி அம்மா போன்ல சொல்லிருப்பாங்களே. சொன்னாங்க. மஞ்சுளா என்னங்க? அன்பை கூப்பிடுமா. சரிங்க. வாவ், என்ன மாமா ஆ? அப்படியே அசந்து போய் நின்னுட்டீங்க. என் அக்காவை பார்த்தா தேவதை மாதிரி தெரியுதா? அப்படி வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க. என் வாளு பேசாம இருக்க மாட்டேன். அன்பு போட்டோ எடுக்கணும், போலாமா? அட என்ன மாப்பிள்ளை, போலீஸ்காரர் நீங்க, போட்டோ எடுக்கிறதுக்கு போய் இப்படி தயங்குறீங்களே. ஆமா, யாரு போட்டோ எடுக்க போறா? போட்டோகிராஃபர் வந்திருக்காரா? போட்டோகிராஃபரை கூட்டு வரல, பட் என்கிட்ட டிஜிட்டல் கேமரா இருக்கு. யாராவது எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். எங்க காட்டுங்க பாப்போம். பாரு, இதான் கேமரா. ஓ, இந்த கேமராவா? இதுல எனக்கு ஆப்ஷனே தெரியாதே. இது ரொம்ப சிம்பிள். இங்க டிஸ்ப்ளே இருக்கு பாத்தியா? ஆ. எடுக்க போற போட்டோ பெர்ஃபெக்ட்டா இருந்தா இங்க கிளிக் பண்ணா போதும். அவ்வளவுதான், ஈஸி. இல்ல மாமா, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீங்க பத்திரிக்கையில வர போடணும்னு சொல்றீங்க. நான் கூட ஏடா கூடமா எடுத்து வச்சிட்டேனா ரொம்ப அசிங்கமா போயிடும். அப்படிலாம் எதுவும் ஆகாது ஸ்வேதா. ஐயோ, என்ன ஆள விடுங்க. இந்தாங்க. ஏய், ஏண்டி நீ எடுக்க வேண்டியதானே? ஐயோ, எனக்கு எடுக்க தெரியாதுமா. ஆ. வீரா, நீங்க போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா? ஐயோ, இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு சாதாரணமா போன்ல போட்டோ பிடிச்சாலே கை நடுங்கும். இதுல கேமரா வேறயா? அங்கிள், நீங்க? அட நீங்க வேற, நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல மாப்பிள்ளை. வேற யாரு எடுத்து கொடுப்பா? இதோ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் வர்றாரே, அவர் எடுப்பாரு. ஹே அர்ஜுன், பெர்ஃபெக்ட்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. 1 minute. If you don't mind, போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பா சார், நீங்க கொடுங்க. டேய், போட்டோ எடுக்க தெரியுமா உனக்கு? பத்திரிக்கையில போடுறதுக்காக எடுக்கிறது இது, ஞாபகம் வச்சுக்கோ. 2 பேரை நிக்க வச்சு போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதானே. இப்ப பாருங்க, நான் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பொண்ண வர சொல்லுங்க. அட கூச்சப்படாம வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க. சார், நீங்க நில்லுங்க, நான் போய் போட்டோ எடுக்கிறேன். ஓகேங்களா? சார், அந்த பேக் கொடுத்துருங்க. கொடுங்க, நீங்க கொடுங்க சார். சார், கொஞ்சம் பக்கத்துல வாங்கல. மேடம், நீங்களும் வரலாம், வாங்க. மேடம், நாம என்ன 70mm சினிமாவா எடுக்கிறோம்? கொஞ்சம் க்ளோஸா வாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் மானமே கிடையாது. என்ன சொன்னாலும் செய்யறது, என்ன வேற மிரட்டுறது. மேடம், சிரிக்கலாம் மேடம். சார பாருங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு. மேடம், அப்படி இல்ல மேடம். இந்த பூ இல்ல, பூ அப்படியே மலர்ற மாதிரி அழகா நளினமா சிரிக்கணும்.
அதேதான் அதேதான். பாருங்க பாருங்க இங்க பாருங்க. அப்படியே இருங்க. இன்னொன்னு. சூப்பரா வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு. சார் நீங்க அப்படியே கொஞ்சம் திரும்பி மேடம் பார்த்து நில்லுங்க. மேடம் நீங்க கொஞ்சம் அப்படி பார்த்து நில்லுங்க. ஐயோ இப்படிங்க. இப்படி திரும்பி நிக்கணும். சரி. அப்படியே இருங்க அப்படியே இருங்க. சார் அந்த தோல் மேல அப்படியே கை வைங்க சார். சார் தோல் மேல கை வைங்க சார். சார் வைங்க சார். சூப்பர் சார். அப்படிதான் சார். சூப்பர் சூப்பர் சார். சார் ஏதோ ஒண்ணு குறையுது சார். ஸ்வேதா போய் அந்த ரோஜாவை எடுத்துட்டு வாங்க. சரிங்க மாமா. ரோஜா பூவெல்லாம் எதுக்கு? அன்பு, போட்டோ எடுக்கும்போது போட்டோகிராஃபரை ஃப்ரீயா விடணும். அப்பதான் போட்டோ பெர்ஃபெக்ட்டா வரும். கரெக்ட் சார். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்தாங்க மாமா. எனக்கு இல்ல அவருக்கு. போய் கொடுப்போம். இந்தாங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? சார் ஒரு நிமிஷம் சார். ஸ்வேதா நீ போயிடு. இதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அப்படியே கொஞ்சம் நீல் டவுன் பண்ணி அப்படியே லவ் ப்ரொபோசல் மாதிரி நேரா ரொமான்டிக்கா ஒரு லுக்கு கொடுத்து அந்த ரோஜாவை எடுத்து அவங்க கிட்ட தாங்க சார். ட்ரை பண்ணுங்க சார். சார் என்ன சார் இது? அப்படி இல்ல சார். வேற எப்படி? இப்போ நல்லா பாடி கொஞ்சம் டைட்டா இருக்கு சார். அப்படியே ஃப்ரீ பண்ணி ரொமான்டிக். இப்போ நான் பண்றேன். சூப்பர் சார் சூப்பர் சூப்பர். ரெடி சார். ரெடி ரெடி ரெடி. அப்படிதான் சார். சார் ரொமான்ஸ் ரொமான்ஸ். இவர் பெரிய பாலிவுட் போட்டோகிராஃபர். அப்படியே ரொமான்டிக்கா போட்டோ எடுக்கிறாரு. புட்டுன்னு போட்டோ எடுத்தோமா போனோமான்னு இல்லாம எடுத்துறானே. அப்பதான் நல்லா இருக்கும் மேடம் ரொமான்ஸா கொடுத்தா. சார் என்ன சார் இது? வேட்டி உட்கார முடியல. என்ன சார் சொல்றீங்க வேஸ்ட் கீஸ்ட்னு? இருங்க நான் வரேன். அட என்ன சார் நீங்க புடிங்க. நான் வேஸ்டி தான் கட்டியிருக்கேன். இப்ப எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. பாருங்க என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சார் சார் ஓகே சார். இதான் சார் பண்ணும். வாங்க சார். பிடிங்க பிடிங்க பிடிங்க. அப்படியே பண்ணுங்க சார். அப்படியே பண்ணுங்க. ரெடி சார். ரெடி சார். சூப்பர் சார். இருங்க சார். இருங்க சார். அப்படிதான் சார். சூப்பர் சார். சூப்பர் சார். சார் பாருங்க சார். வாவ், நல்லா வந்திருக்கே. சாரி அர்ஜுன், உங்களையே போட்டோ எடுக்க வச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். கொடுங்க. தேங்க்யூ. ஓகே, போட்டோ செலக்ட் பண்ணி இன்னைக்கு இன்விடேஷன் அடிக்க கொடுக்கணும். நான் கிளம்புறோம். என்ன மாப்ள, இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? நிறைய வேலை இருக்கு.
இன்னொரு நாள் வரோம். வரேன் தாத்தா. வாங்க வரேன் போயிட்டு சாமி. சரிங்க. ஐயா வரேன். யோ என்ன ஆலியா நீ? என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்ற, ஆனா அந்த ஆள் கூட சேர்த்து நிக்க வச்சு போட்டோ எடுக்கிற. பூ குடுக்கறதுக்கு வேற நீ ஐடியா குடுக்கற. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன மனைவியா நினைச்சேன்னா எப்படியா இதெல்லாம் உன்னால செய்ய முடியும்? அப்போ நீ சொல்றதெல்லாம் போய் தானே? வசு, ராத்திரியான சூரியன் மறைஞ்சிரும். அதுக்காக சூரியன் இனிமே வரவே வராதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. நான் போட்டோ எடுத்தது எந்த அளவுக்கு நிஜமோ அந்த அளவுக்கு நீ என் மனைவிங்கிறதும் நிஜம். எந்த வேலை பண்ணாலும் ஆத்மாத்மா பண்றது என்னுடைய பழக்கம் வசு. அந்த மாதிரி தான் இந்த வேலையும் செஞ்சேன். இதே மாதிரி 1000 வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். ஏன்னா இந்த கல்யாணத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிதானமா வந்து உன் கழுத்துல தாலி கட்ட போறவ நான் தான். தன்னோட கல்யாணத்துக்கு தானே வேலை பார்க்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லு? ஐயோ சாமி போதும், தெரியாம கேட்டுட்ட. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா கூட எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். என்ன வேணா பண்ணி தொலை. ஏய் வசு, உண்மையை சொல்லு. நான் ரோஜா பூவை நீட்டும் போது அத நீ வாங்குற மாதிரி கற்பனை பண்ணி தானே பார்த்த? சிச்சி எதையாவது உளராத. ஏய் ஏய் உன்ன ஐயா சொல்லுங்கயா. என்கிட்ட நடிக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்ன போடா. மாமா மாமா மாமா. ஏய், இன்னும் நீ தூங்கலையா? இல்ல மாமா, தூக்கமே வரல. அதுக்கு சும்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன். பேசிக்கிட்டு இருக்கலாமா? ம், ஏன் கூடயா? ம். வேலைங்கிடும். ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு தூக்கம் வருது. அதனால நீ போயிட்டு காலையில வா, நம்ம 2 பேரும் நல்லா பேசலாம். சரி, காலையில வந்தா சாயங்காலம் வான்னு சொல்லுவீங்க, சாயங்காலம் வந்தா காலையில வான்னு சொல்லுவீங்க. தெரியுதுல்ல, போமா போய் படுத்து தூங்குமா. சரி போறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா? போட்டோவா? ம், ஆமா. அக்காவை மட்டும் காலையில போட்டோ எடுத்து கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி என்னையும் அழகா போட்டோ எடுத்து கொடுங்க. என்ன பண்றது, அழகா இருந்தா அழகா எடுக்கலாம். மாமா சாரி. இப்ப நான் அழகா இல்லையா? பாருங்க, பவுடர் கூட போட்டுட்டு வந்திருக்கேன். அட லூசு பொண்ணே, நீ அழகா இல்லைன்னு யார் சொன்னது? யாராவது ராத்திரி நேரத்துல போட்டோ எடுப்பாங்களா? அப்படியே எடுத்தாலும் நல்லா வருமா? நீ காலையில வா, சும்மா நேச்சுரலா ரொம்ப அழகா எடுத்தாரு. அதெல்லாம் முடியாது. ஒரு நல்ல கலைஞன் எப்பவும் அழகா போட்டோ எடுப்பாருன்னு பிசி ஸ்ரீராமே சொல்லிருக்காரு. பிசி ஸ்ரீராமா? அவரெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும், தெரியாது, இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்ன போட்டோ எடுக்க முடியுமா முடியாதா? இப்ப கட்டாயம் வேணும். ஆமா. சரி குடு, ரெடி பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் பண்ணு. ரெடியா? அப்புறமா எடுத்தாரன், போமா நீ வேற. மாமா நில்லுங்க. எங்க போறது? இங்கதானே வந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு? மாமா, இன்னைக்கு என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஐயோ, இவன் வந்துட்டாலே, பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. சரி, அப்புறமா போவோம். சும்மா போட்டோ எடுக்க வந்தவன பக்கத்துல நிக்க வைப்ப, அப்புறம் அவன ரோஜா பூ கொடுக்க வைப்ப, அப்புறம் நான் என்ன கற்பனை பண்றேன்னு வேற நீ யோசிப்பியா? யோசிப்பியா 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 யோசிப்பியா? ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் தான் தாலி கட்டுவேன்னு டயலாக் வேற பேசுவியா? அடிச்சேன்னா கழுத்து பிடிச்சு திரும்பிடுவேன். டேய், இன்னைக்கு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு.
அதனால உன்னை நான் விடுறேன். அடி பாவி, ஒரு அப்பாவியை இந்த அடி அடிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தூங்குறாளே. இரு ஒண்ணு. Oh